நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா எல்லாரும் சேர்ந்து இந்த தொகுதியிலே எல்லாம் நம்ம பாண்டிச்சேரி தொகுதி எல்லாமே மகளிர் ஓட்டு தான் அதிகம். நாங்கள் மகளிர் ஓட்டு எல்லாமே எங்கள் என்ஆர் ஐயாவுக்கு தான் வரும். மகளிர் தான் சிஎம் ஆகணும். நமது அண்ணன் என்ஆர் இலக்கிய தலைவர்
ஆட்சி 5 ஆண்டுகள் நடத்தியிருக்கோம். மீண்டும் அந்த ஆட்சி வர வேண்டும். எல்லா திட்டங்களும் செயல்படுத்துகின்ற ஒரு ஆட்சி. கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி எதையும் செய்யல. ஆனால் நாம் வந்த பிறகு எல்லா திட்டங்களும் செயல்படுத்தியிருக்கோம். பாண்டிச்சேரி மாநிலம் முழுவதும் சாலைகள், கட்டிடங்கள், வாய்க்கால், பாலங்கள் இதெல்லாம் கட்டப்பட்டு வருகின்றது. ஸோ 3000 கோடி மேலே வேலை செய்யணும். மத்திய அரசு நமக்கு அதிக நிதி கொடுக்கின்றது. அந்த நிதியை பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்குது, அது டெல்லியில். அதே ஆட்சி அந்த கட்சியை சார்ந்த ஆட்சி நம்ம நடக்கும்போது நிச்சயமாக அதிக நிதி நமக்கு கிடைக்கும். அந்த நிதியின் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வர முடியும். அதனால் நீங்கள் அனைவரும் ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் கோபிகா பால் அவர்களை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்வோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் ஜக்கு சின்னத்தை வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் திருமதி கோபிகா பால் அவர்களுக்கு வெற்றியடை செய்யுமாறு ஒரு தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறது. முதியோர் தொகை உயர்த்தி கொடுத்திருக்கின்றது. இலவச திட்டத்தை செயல்படுத்தி இருக்கின்றது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. கல்வி கட்டுகின்ற திட்டத்தில் 2 லட்சம் 5 லட்சம் உயர்த்தி கொடுத்திருக்கோம். இன்னும் 7 லட்சம் கொடுத்துருக்கிறோம். இது மாதிரி எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கின்றது. அத்தனை திட்டங்களும் நல்ல திட்டங்கள். மேலும் மேலும் அந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு மீண்டும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர வேண்டும். நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு விவசாயிகள் மகிழ்ச்சி அளிக்கிற அளவிற்கு எல்லா திட்டங்களையும் விவசாயத்துறை மூலமாக செயல்படுத்தி வருகின்றது. எல்லா திட்டங்களையும் நல்ல திட்டங்கள். நம்முடைய விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு மழைக்காலம் போக முடியலன்றதுக்காக 2000 ரூபாய் உதவி தொகையை அரசு வழங்கிடும். இந்த ஆண்டு வந்து கொடுக்குறோம். மழைக்காலம் தான் வந்து 2000 கிடைக்கும். 100 நாள் வேலைவாய்ப்பு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அனைவருக்கும் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உறுதியதற்கு நடவடிக்கை எடுத்தது. 100 நாள் வேலை அது அரசு உறுதியாக இருக்கிறது. அந்த வேலையை கொடுப்பதற்கு இது மாதிரி எல்லா திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு நம்முடைய அரசு மேலும் மேலும் வர வேண்டும். அதற்கு நீங்கள் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய வேட்பாளர் கோபிகா பால் அவர்களை வெற்றியடை செய்ய வேண்டும். இந்த வெற்றியின் மூலமாக நம்முடைய ஆட்சி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர வேண்டும். மீண்டும் மனசாக பொறுப்பேற்று மக்களுக்கு நல்லது செய்து வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் புதுச்சேரி நல்லாட்சி நடைபெற நீங்கள் அனைவரும் ஜக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்வோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, எனது இணைய நண்பர்களே, அன்பார்ந்த வாக்காளர் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்திருக்கிறது தேர்தல் பிரச்சாரம். சாதாரண அந்த பக்கம் அடிக்கடி போவோம், வருவேன், பார்த்துட்டே போவோம். ஆனால் இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற தேர்தல் 9/4/2026 தேர்தல். இந்த தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் அகில காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய வேட்பாளர் திருமதி கோபிகா அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக நம்முடைய சின்னம் ஜக்கு சின்னம். நம்முடைய வேட்பாளர் கோபிகா, திருமதி கோபிகா. நீங்க யாருக்கு வாக்களிக்கணும், எப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வாக்களிக்கணும்,
யாரு இருந்தா நல்லா இருக்கும், யாருடைய ஆட்சி எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தியது, நல்ல திட்டங்களை செயல்படுத்தியது. நம்முடைய புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. நலத்திட்டங்களையும் சரியான முறையில் மக்களுக்கு செய்கின்றது. இதெல்லாம் நினைத்து பார்த்து வாக்களிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், நல்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிக்க பார்க்கலாம். கடந்த இந்த 5 ஆண்டுல நம்முடைய ஆட்சியில பல திட்டங்களை நாம் செயல்படுத்தியிருக்கிறோம். பல திட்டங்களை 2016, 2021 இது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தது 5 ஆண்டு. அந்த கூட்டணி ஆட்சி என்ன செஞ்சது? அந்த கூட்டணி ஆட்சி என்ன செய்தது? எந்த திட்டங்களை கொண்டு வந்தது? இருந்த திட்டங்களை சரியா செயல்படுத்துகிறா? இல்ல, எதையும் செய்ய முடியல. ஏன்னு சொன்னா மத்தியில வேற ஒரு கட்சி ஆட்சி, ஆளுநர் அவங்க அந்த ஆட்சியில் போடப்பட்ட ஆளுநர், இதனால எதையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா ஆளுநருக்கு அதிக அதிகாரம், புதுச்சேரியில் ஆளுநருக்கு தான் அதிகாரம், முடிவெடுக்கிறது ஆளுநர். அப்படி முடிவெடுக்கும் பட்சத்தில் ஆளுநர் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதே இல்லை. என்ன பண்ணாங்க? நீதிமன்றத்துக்கு போனாங்க. யாருக்கு அதிகாரம் கேட்டு நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றம் ஆளுநர் அவருக்கு தான், லெப்டினன்ட் அவருக்கு தான் அதிகாரம், கவர்னர் தான் அதிகாரம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் என்ன பண்ணாங்க? ஒன்றும் செய்ய முடியல. ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி, கவர்னர் பங்களா முன்னாடி போய் உட்காந்து படுத்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வேற ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் நம்முடைய ஆட்சி வந்து உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய ஆட்சி மீண்டும் வந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இந்த ஆட்சியில நாம சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். வந்தவுடன் முதியோர் உதவித்தொகை கொடுப்போம், அவருக்கு உதவித்து கொடுப்போம் சொன்னோம். ஏன்னா அவனால் எதுவும் முடியல. நம்முடைய ஆட்சி வரும்போது முதியோர் உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கப்படும். விண்ணப்பித்த அத்தனை வயதானவர்களுக்கும், விண்ணப்பம் கொடுத்த அத்தனை வயதானவர்களுக்கும் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னோம். செஞ்சமா இல்லையா? 500 ரூபா முதல்ல உயர்த்தி வாங்கணும், 2வது 500 ரூபா, அப்போ மொத்தம் 1000 ரூபா வழங்கியிருக்கிறோம். முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, விதவை தாய்மார்களுக்கான உதவித்தொகை எல்லாம் 1000 ரூபா அளவுக்கு நம்ம உயர்த்தி வழங்கியிருக்கோம். 5 ரூபா வழங்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம 1000 ரூபா உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். அவங்க ஒரு விண்ணப்பம் கூட பரிசீலனை செய்து புதுசாக கொடுக்கல. ஆனால் நாம் வந்து 36,000 பேருக்கு எல்லா விண்ணப்பம் செய்த வயதுடைய 55 வயது அடைந்தவர்களுக்கு எல்லோரும் கொடுத்துட்டோம். 36,000 பேர் கொடுத்துருக்கோம். இந்த ஆட்சி 5 ஆண்டுல 36,000 பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லை, பெண்களுக்கு ஒரு குழு திட்டம், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா, எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா வழங்கப்படுது. 1000 ரூபா 73,000 குடும்ப தலைவர்கள் பயன்பெறுகின்றார்கள். இப்போ உயர்த்தி கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ 2,500 ரூபா கொடுக்குறோம் அவங்களுக்கு. 1000 ரூபாய் 2,500 ரூபா கொடுத்துருக்கோம். இந்த மாதம் தான் 2 மாதம் சேர்த்து 5000 கொடுத்துட்டோம், வங்கியில் போட்டோம். இப்போ மஞ்சாட்டில் கேட்டாங்க, சிவப்பாட்டி தான் கொடுக்குறீங்க, மஞ்சாட்டிக்கிட்டே நாங்கள் அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னோம். அது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு, நம்ம ஆட்சி வந்த பிறகு அந்த 1000 ரூபா வந்து உடனடியாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலை அந்த அரசு ஒரு வேலைக்கும் கொடுக்கல, அரசு பண்ணி எதுவும் கொடுக்கல. ஆனால் நம்முடைய அரசு வந்த பிறகு 5000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். தகுதியினுடைய அடிப்படையில் 5000 படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்டிசி, யூடிசி, ஐசன் ரொம்ப நாளாக இருப்பாங்க. பிள்ளைங்களாம் படிச்சுட்டே இருந்தாங்க, கோச்சிங் கிளாஸில் போயிருப்பாங்க. ஆனால் எப்பயும் எடுத்தது இல்லை. நாம் வந்த பிறகு எல்டிசி, யூடிசி, ஐசன் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரிசிட்டி நம்முடைய மின்துறையில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்னு சொல்லுவாங்க, அந்த ஐடிஐ பற்ற பிள்ளைங்களுக்கு எத்தனை வருஷம் வேலை நம்ம இருந்தாங்க. 184 பேருக்கு அந்த வேலையை கொடுத்துருவோம். ஜேஇ போஸ்ட்னு சொல்லுவாங்க, அது இல்லாமலே இருந்தது. அந்த போஸ்ட் 75 பேருக்கு ஜேஇ போஸ்ட் கொடுத்துருவோம். பிடபிள்யூ ஜேஇ இல்லாமல் இருந்தாங்க, அந்த ஜேயும் சொல்லப்பட்டிருக்கோம், நிரப்பியிருக்கோம். இது மாதிரி மொத்தம் காவல்துறையில் 2000 பேருக்கு காவல் பணி கொடுத்துருக்கோம். ஹோம்கார்டு, பிசி 2000 பேர், எஸ்ஐ 70 பேருக்கு எஸ்ஐ கொடுத்துருக்கோம்.
இது மாதிரி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் சேர்ந்து 5000 இளைஞர்களுக்கு வேலை நம்முடைய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பதான் நம்ம பிள்ளைங்களாம் கொஞ்சம் தெம்பு வந்துருக்குது. படிச்ச வேலை கொடுத்துருக்காங்க, இன்னும் அடுத்து வந்து கொடுப்பாங்க, அப்படி தெம்பு அவங்களுக்கு வந்துருக்கு. இந்த ஆட்சி மறுபடியும் பொறுப்பேற்கும் பொழுது மேலும் ஒரு 5000 பேருக்கு நம்ம இந்த அரசால் வேலை கொடுக்க முடியும். இளைஞர்கள் படித்த இளைஞர்களுக்கு வீடு கட்டுற திட்டம் நிதி உதவி 40,000 ஆரம்பிச்சேன். அப்புறம் மத்திய அரசு உதவி சேர்த்து 2 வருஷம் போன அரசு கொடுத்தாங்க. இப்போ புதுசாக கொடுக்கல, மத்திய அரசு நிதியை சேர்த்து 50,000 போட்டு 2 வருஷம் கொடுத்தாங்க. இப்போ நம்முடைய அரசு 2 லட்சம் 5 லட்சமாக உயர்த்தி வீடு கட்டுகிற திட்டத்தை செயல்படுது. வீடு கட்டுறதுக்கு கொடுத்துருக்கோம். 2 லட்சத்துக்கு 5 லட்சம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 7 லட்சம் வீடு கட்டுறதுக்கு. புதிய பல இடங்களை இலவசமாகப்பட்டால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வீடு அற்றவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி நகரப்பகுதி இருக்கின்ற வீடு அற்றவர்களுக்கு வீடு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பல வீடுகள் கட்டுவதற்கு நடவடிக்கை இருக்கின்றது. நம்முடைய கிராம பகுதியில் நிலம் கையகப்படுத்தி இலவச மனைப்பட்டா கொடுக்க முடியுமா? அப்படி பார்க்கும் பொழுது நிலங்கள் கையகப்படுத்த கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் அவர்கள் விரும்பி எடுத்து அந்த மனைப்பட்டா வாங்கி வீடு கொடுத்துவதற்கு நிதி வழங்கலாமா என்ற ஒரு ஆலோசனை, ஒரு எண்ணம் அரசுக்கு போது எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு அதை செயல்படுத்துவோம் என்று நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். அதே மாதிரி நம்முடைய அரசானது நீங்கள் நினைக்கின்ற மாதிரி என்ன தேவை என்று கேட்டு அதை செயல்படுத்துகின்ற அரசு தான் நம்முடைய அரசு. பொங்கல் பண்ணி கேட்டாங்க, என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. 750 ரூபாய்க்கு பொருள் கொடுத்தோம். கடந்த ஆட்சியில் 75 ரூபாய்க்கு கூட கொடுக்க முடியல. ஆனால் நம்ம 750 ரூபாய்க்கு பொருட்களை கொடுத்தோம். இது போதுமா அப்படின்னா, இல்லை பொங்கல் பரிசு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. 3000 ரூபா பொங்கல் பரிசாக அவருடைய வங்கி கணக்கு ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் வைக்கப்பட்டது. இது மாதிரி அவங்களுக்கு என்ன கேட்கணும் அவங்க மக்கள் அதுக்கு ஏற்ப நம்முடைய அரசானது திட்டமிட்டு நிதியை சரியான முறையில் செயல்படுத்துவது நல்ல. இது மாதிரி எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. லேப்டாப் பிள்ளைகளுக்கு கொடுக்காம இருந்து கொடுக்க முடியும் நம்மளால. ஆனால் நம்ம இந்த ஆண்டு வரை லேப்டாப் கொடுத்துருக்குறோம். இலவச சைக்கிள் கொடுக்காம தாங்க கொடுக்குறோம். இலவச காலனி இப்போதான் 500 ரூபா உங்களுக்கு போட்டோம். இலவச காலனி வாங்கி நீங்களே 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டு கணக்கில் 500 ரூபா போட்டாச்சு, எல்லாருக்கும் போட்டாச்சு. இது மாதிரி எத்தனை நிறைய திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி வந்திருக்கின்றது. மேலும் மேலும் செயல்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணம். இப்போ 3000 கோடிக்கு வேலை நடக்குது பொதுப்பணித்துறையில். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஏறக்குறைய 300 கோடி ரூபாய்க்கு வேலை நடந்துட்டு ஒவ்வொரு தொழில்களில் முன்னேற்ற பணிகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். நிறைய கட்டிடங்கள், சாலைகள், வாய்க்கால், பாலங்கள் இதெல்லாம் கட்ட வேண்டும் என்று நம்முடைய அப்பதான் ஒரு முன்னேற்றம், அப்பதான் ஒரு மாநிலம் முன்னேற்றம் அடையும். வெளியில் முதல்ல தெரியும் ஒரு சிறந்த மாநிலமாக வர முடியும். அப்போ நல்ல மருத்துவ வசதி, நல்ல கல்வி, நலத்திட்ட உதவிகள், உள்கட்டமைப்பை மேம்படுத்தி ஒரு சிறந்த வசதி வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது, இவற்றை எல்லாம் நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்குரிய திட்டங்கள் அத்தனையும் முழுமையாக நிறைவேற்றிய அரசு நம்முடைய அரசு தான். முழுமையாக எல்லா அறிவிப்பு திட்டம் அத்தனை செய்து கொடுத்தது. நம்முடைய விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு மழை காலத்தில் வேலை இல்லைன்னாங்க. அதனால் அவங்க 2000 ரூபா மழை காலம் வராங்க. 2000 ரூபா விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டது. இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு. இது மாதிரி மழை நிவாரணம், மீனவ சமுதாய மக்களுக்கு மழை நிவாரணம், தடைக்கால பணம் இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தி சரியான குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுத்த ஒரே அரசு நம்முடைய அரசு தான். இது மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் நம்முடைய அரசு சிறந்த முறையில் செயல்படுத்தி நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை ஒரு சிறந்த மாநிலமாக கொண்டு வர எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றது. இது மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மீண்டும் நாம் ஆட்சி பொறுப்பு இருக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி வர வேண்டும். மத்தியில் ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் வருமானால் நமக்கு அதிக நிதி மத்திய அரசு கொடுக்கும். மத்திய அரசு அதிக நிதி கொடுக்கும். அந்த கூடுதல் நிதியை பெற்று நாம் மேலும் மேலும் புதுச்சேரி முன்னேற்றத்திற்கு பல திட்டங்களை கொண்டு வர முடியும். உள்கட்டமைப்பை மேம்படுத்த முடியும். இப்போ நிதி ஆதாரம் மிக அவசியமான ஒன்று. இதெல்லாம் நிறைய வரி போட வேண்டியதாக இருக்கும். இந்த வரி அந்த வரி ஏதோ வரி போட்டு வருமானத்தை உயர்த்துன்னு சொல்லுவாங்க. நம்முடைய மத்திய அரசு உதவி இருந்தால் நாம் நல்ல முறையில் திட்டங்களை செயல்படுத்தலாம்.
அதற்கு நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மறுபடியும் வருவதற்கு ஜத்தி சின்னத்தில் வாக்களித்து வெற்றியடை செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்க நல்ல ஒரு வாய்ப்பு நீங்க பாக்குறீங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, சுயேட்சை இருந்தாங்க, அவங்களே செய்ய முடியுமா? என்ன வாய்ப்பு இருக்குது? இல்ல இப்ப வேற கட்சி நிக்கிறாங்க, ஒரு சுயேட்சை இருக்காங்க, ஒரு கட்சி நிக்கிறாங்க, மறு கட்சி இன்னொரு கட்சி போன் நிற்கிறாங்க, அப்புறம் வேற கட்சி நிற்கிறாங்க. இது நல்லதான். அப்போ ஒரு நிலையான தன்மை இல்லாத நிலையில நம்ம போட்டு சட்டமன்ற உறுப்பினராக போட்டுருக்கிறது பார்க்கிறோம். அப்போ நல்ல கட்சி பிடிப்போடு இருக்கிற நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர் திருமதி ஓவியம் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களிக்கும் பொழுது நம்முடைய தேசிய கூட்டணி ஆட்சி மீண்டும் மலரும். நம்முடைய புதுச்சேரி வளர்ச்சி எல்லா திட்டங்களையும் சிறந்த முறையில் செயல்படுத்தப்படும். மக்களுக்கான ஆட்சி தொடர்ந்திட வாக்களிப்பீர் ஜக்கு சின்னத்தில்.